ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசாங்கம் ஒரு சூப்பரான திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் ஆல்ரெடி இருக்கிற திட்டம் தான். இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. இதற்கு முன்னதாக 5 லட்சம் கொடுத்துருந்தாங்க. இப்போ 25 லட்சம் வரைக்கும் சிகிச்சைக்கான காசு தமிழக அரசாங்கம் கொடுக்க போது சொல்லியிருக்காங்க. இதற்கு தகுதியானவர்கள் யாரு? தமிழக அரசாங்கம் புதிய தகுதிகளை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பழைய அட்டையை பயன்படுத்தலாமா, புதிய கட்டுப்பாடுகள், சில விதிகள் என்ன என்றத முழுமையான தகவலாக பார்க்க போறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ தமிழக அரசாங்கம் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காசு வந்து உங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் உயர்த்தி கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அமைச்சர் வந்து என்ன தகவல் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது விரைவில் அமல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. புதிதாக அறிவிக்கப்பட்ட 25 லட்சம் ரூபாய் வரையிலான காப்பீடு திட்டத்துக்கு புதிய அட்டை தேவையில்லை அப்படி சொல்லியிருக்காங்க. பழைய அட்டையை பயன்படுத்தி கொள்ளலாம். காப்பீடு தொகை 5 லட்சத்திலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதால் பிரீமியம் கட்டணத்தை 5 மடங்கு அதிகரிக்க வேண்டியதில்லை. உயர் சிகிச்சை மற்றும் காப்பீடு கோரும் குடும்பங்களுக்கு எண்ணிக்கை குறைவாகவே இருக்கும் என்பதால் அதற்கேற்ப நிதி ஒதுக்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சர் அருண்ராஜ், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க. நீங்க பழைய அட்டையை பயன்படுத்திக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கான அபிஷியல் வெப்பேஜ் லிங்க் இதுதான். இந்த வெப்பேஜ் லிங்க்ல இந்த தகுதியானவர்கள் யாரு என்றதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ பழைய கார்டை நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தகுதி என்ன என்றதை பார்க்க போறோம். இதுல கடைசியா நீங்க வந்தீங்கன்னாக்கா எலிஜிபிலிட்டி சொல்லியிருப்பாங்க. முகப்பு பயனாளிகள் பதிவு செய்தல். நீங்க இங்க விண்ணப்பிக்க முடியும். ஆல்ரெடி அட்டை வச்சிருக்கீங்கன்னா விண்ணப்பிக்க தேவையில்ல. புதிதாக அப்ளை பண்றவங்க மட்டும் வேற மெத்தட்ல அப்ளை பண்ணுங்க. ஆன்லைன்ல விட பெஸ்ட் மெத்தட் ஒன்று சொல்றேன். ஃபர்ஸ்ட் தகுதி என்னன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சீஃப் மினிஸ்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தகுதியானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இத்திட்டத்தில் சேர குடும்பத்துக்கு ஆண்டு வருமானம் 1,20,000 குறைவாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. கிராம விஓ கிட்ட வருமான வரி சான்றிதழ் வாங்கியிருக்கணும். குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அட்டை வழங்கும் மையத்தில் சென்று அடையாளம் பெறக்கலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டு வருமானம் 1,20,000 ரூபாய் தான் சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னே இருந்த தமிழக அரசாங்கம் அண்ணா மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களோட காலப்பீரியடில் மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கு எந்த குடும்ப ஆண்டு வருமானமும் கிடையாது. ஆனால் இப்போது சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1,20,000 ரூபாய் தான் சொல்லியிருக்காங்க. இது மக்கள் கிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வந்து கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு புதிய தலைமுறை நியூஸ் சேனல்லையும் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆண்டு வருமானம் 1,20,000 இன்னும் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் எப்போதுலேருந்து செயல்படுத்தப்படுகிறது? அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து தான் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இது சட்டசபையில் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. வருமான சான்றிதழ் பெறணும், அதுக்கப்புறம் தேவையான ஆவணங்கள் தயார் செய்யவும், மாவட்ட அலுவலகத்தில் செல்லவும், அதுக்கப்புறம் அடையாள அட்டை பெற்றுக்கொள்ளவும். இப்போ நீங்கள் சிகிச்சைக்கு நீங்கள் எங்கே போய் அப்ளை பண்ணலாம் சார்? ஆன்லைனில் அப்ளை பண்ணலாமா? எப்படி சார் பண்ணலாம்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு எடுத்துங்க, ரேஷன் கார்டு எடுத்துங்க, அதுக்கப்புறம் குடும்ப ஆண்டு வருமானத்துக்கான விஓ கிட்ட வருமான வரி சான்றிதழ் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கான விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கான ஒரு மையம் இருக்கும், சிகிச்சை மையம் இருக்கும். அந்த இது இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. அங்கே எடுத்து போய் கொடுங்க. உங்ககிட்ட ஒரு மொபைல் நம்பர் கேட்பாங்க. அந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னாக்கா ஓடிபி வரும். ஓடிபி சொன்னீங்கன்னா உடனடியாக கார்டு போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எனக்கு எமர்ஜென்சி சார், இப்போ தான் சார் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, நான் எமர்ஜென்சியில் போயிருக்கேன் சார், உடனடியாக போய் நான் மருத்துவ காப்பீடு திட்ட அட்டை வாங்க முடியும்னா கண்டிப்பாக வாங்க முடியும். நீங்கள் எந்த மருத்துவமனை, தனியார் மருத்துவமனையோ அரசு மருத்துவமனையோ, அரசு மருத்துவமனை ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அந்த டாக்டர் வந்து மருத்துவ அட்டை இருக்கான்னு கேட்பாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் விரிவான காப்பீடு அட்டை வச்சுருக்கீங்களா? அப்படி இருந்ததுனாக்கா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லைன்னா நாங்கள் இந்த லெட்டர் கொடுக்குறோம், உடனடியாக போய் அப்ளை பண்ணிட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்துக்கு சென்று வாங்குற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் சிறப்பு பிரிவு தகுதி நிபந்தனைகள் சொல்லியிருக்காங்க. சிறப்பு பிரிவு இதுக்கு வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. அங்கீகரிக்கப்பட்ட நலவாரியங்கள் மற்றும் சிறப்பு பிரிவினர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தகுதியான அதிகாரிகள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து சிறப்பு பிரிவினர்களுக்கு 1,20,000 ரூபாய் கிடையாது ஆண்டு வருமானம். அவங்களுக்கு சிறப்பு பிரிவு மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்தின் மூலமாக
அட்டை வச்சிருக்கோங்க, இதுக்கு அப்ளை பண்ணலாம். அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகை மற்றும் ஊடக பணியாளர்களுக்கு இது தமிழ்நாடு செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறையால் வழங்கப்பட்ட அட்டை, குடும்ப அட்டை, விண்ணப்பதாரின் பெயர், அரசு வெளியிடப்பட்ட பத்திரிகை சொல்லியிருக்காங்க. கைத்தறி மற்றும் கைத்தறி பட்டு நெசவாளர் தொழிலாளர் சங்கம் நலவாரி சொல்லியிருக்காங்க. இலங்கை வாழ் தமிழர் மறுவாழ்வு முகாம், முதியோர் இல்லங்களில் வசிப்பவர்கள், ஆதரவற்ற குழந்தைகள், குழந்தைகள் பராமரிப்பு நிறுவனங்களில் உள்ள ஆதரவற்றோர் அல்லாத குழந்தைகள், திருநங்கை மற்றும் திருநம்பிகள் நல வாரியம், மனநல காப்பகத்தில் வசிப்பவர்கள், கோவிட் காரணமாக பெற்றோர் இழந்த குழந்தைகள், மாநில ஓய்வூதிய வாரியம், முதியோர் மற்றும் விதவை ஓய்வூதியதாரர்கள் சிறப்பு பிரிவினாக சொல்லியிருக்காங்க. நீங்க முதியோர் உதவித்தொகை வாங்குறீங்க, அந்த அட்டையும் ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை இதை எடுத்துட்டு போயிட்டு இந்த பிரீமியத்துல சிறப்பு பயனாளர்களாக நீங்க பயன்படுத்த முடியும் சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, மொத்தம் எத்தனை சிகிச்சை மையங்கள் இருக்கின்றன? தமிழக அரசாங்கம் அனைத்து அரசு மருத்துவமனையிலும் நீங்க பயன்பெற முடியும். இங்க பாத்தீங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டல் எம்பவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. எம்பவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் லிஸ்ட் சொல்லியிருக்காங்க. டோட்டல் ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னாக்கா 2227 ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதுல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு பாத்தீங்கன்னாக்கா 982 ஹாஸ்பிட்டலும், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னாக்கா 1245 ஹாஸ்பிட்டலும் சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டகரி, நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் ஸ்பெஷலிஸ்ட் என்ன வேணும், உங்களுக்கு கார்டியாலஜா, டெர்மட்டாலஜா, இஎன்டிஏ எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நீங்க எடுத்துக்க போட முடியும், இந்த கார்டை வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். இங்க கிரேடு கொடுத்துருக்காங்க, அது எனக்கு தெரியல, அதை பார்த்துக்கங்க. எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ன்றது சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் என்னென்ன ஹாஸ்பிட்டல், தனியார் பிரைவேட்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்காங்க பாருங்க. பிவிடின்னு சொல்லியிருக்காங்க. ஏஎஸ்சி அரியலூர் மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க. இது உங்க மாவட்டத்தில் எங்க இருக்குன்றத செக் பண்ணா, இந்த மாவட்டத்தில் நாங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் என்னென்ன லிஸ்ட் இருக்குன்றத சொல்லிடுவாங்க. பிரைவேட்ல என்ன இருக்கு, கவர்மெண்ட்ல என்னென்ன இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. ஆதி ஸ்கேன் போரூர் சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம போய் பார்த்தீங்கன்னாக்கா இதில் என்ன நம்ம ஸ்கேன் எடுத்துக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்பெஷலிஸ்ட் வேணும், என்ன ஸ்பெஷலிஸ்ட் எனக்கு இஎன்டி செக் பண்ணும் சார். நான் இஎன்டி செக் பண்ணதுக்கு பார்க்குறேன்னா ப்ரைவேட்டில் இப்போ இஎன்டி எங்கன்னா ராஜலட்சுமி மெடிக்கல் காலேஜ் சொல்லியிருக்காங்க, மியாட் ஹாஸ்பிட்டல் காஞ்சிபுரம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன ஸ்பெஷலிஸ்ட் வேணுமோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்க முடியும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். டெஃபினட்டாக இந்த முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு அட்டையை பெறணும்னு நினைக்கிறவங்க உங்கள் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் சென்று பெற்றுக்கொள்ளுங்க. இந்த 1,20,000 ரூபாய் என்பதை தமிழக அரசாங்கம் ஜனவரி மாதம் கூடுதலாக இதற்கான அப்டேட் கொடுப்பாங்க. கண்டிப்பாக அப்போ 1,20,000 என்பதை மாற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி பழைய அட்டை வச்சிருக்கவங்க இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற முடியும் சொல்லியிருக்காங்க. இதற்கான தொகையை தான் உயர்த்தியிருக்காங்க. 5 லட்சத்திலிருந்து 25 லட்சமா உயர்த்தியிருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் சந்தேகங்கள் எதனா இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. டெஃபினட்டா அதற்கான விளக்கத்தை உங்களுக்கு கமெண்ட்லேயே மென்ஷன் பண்றேன், ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.